ஒரு 8 வருட அனுபவங்க. அதாவது இந்த யூடியூப்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடமா இருக்கிறேன். அதில எனக்கு ஒரு 4 வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வருமானம் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. ஓகே. 4 வருடத்தில ரொம்ப அதிகமா டீப்பா வர்றது, இத பத்தி நான் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் 2 வருஷத்தில தான் எனக்கு இந்த வருமானம் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. இந்த வருமானம் எவ்வளவு வருது, நான் எத்தன சேனல் வச்சிருக்கேன், இதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஸோ எனக்கு இதில ஒரு ப்ளே பட்டன் அப்படின்றது கிடைச்சிருக்கு. நம்ப வீடியோ ஆரம்பத்தில நான் முதல் வீடியோ பண்ணியிருப்பேன். அதிலேயே சொல்லியிருப்பேன் நானு, எனக்கு ப்ளே பட்டன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் காமிச்சிருப்பேன். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு யூடியூப்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ நம்பளால யூடியூப்ல நெறைய பணம் சம்பாதிக்க முடியும். யூடியூப்போட அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது, அத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அசால்ட்டா நம்மளால வந்து பணம் அப்படின்றது அதிகமா சம்பாதிக்க முடியும். அண்ட் அதேபோல எப்படி மானிட்டேஷன் எனேபிள் பண்றது, அண்ட் யூடியூப்போட பாலிசி எல்லாம் நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்கணும். இவங்க ஒவ்வொரு டைமும் பாலிசி அப்டேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மெயில் மூலியமா சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது எல்லாமே பொதுவான ஒரு இடத்துல வரும். இப்ப எப்படி வந்துட்டு நம்ம 15 இன்னைய டேட்டுக்கு வந்துட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. அது இந்த டேட்டுக்கு மேல இந்த யூடியூப் காலி, அந்த யூடியூப் காலி அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு சில அப்டேட் அப்படின்றது ஃபேமஸ் ஆகுது. இது எல்லாத்துக்குமே பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னா மட்டும்தான் இது வந்துட்டு பூம் ஆகும். அப்படி இல்லைன்னா சைலண்ட்டாகவே முடிஞ்சிடும். அப்போ நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து தட்டி தூக்கிடுவாங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் யூடியூப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 3-4 வீடியோஸ் சேனல் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஒரு சேனலில் 1,00,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, 1,08,000 இருக்கிறாங்க, 1,09,000 இருக்கிறாங்க, இன்னொரு சேனலில் 67,000 இருக்கிறாங்க, இன்னொரு சேனலில் 54,000 இருக்காங்க, இன்னொரு சேனலில் 7,000 சில்லற அப்படின்றது வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி 4 சேனல் அப்படின்றத வச்சுக்கேன். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஒரு சேனல். சரி, ஓகே. நம்ம ரொம்ப அதிகமாக பேசிட்டோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக தாங்க இருக்கணும். ஸோ ஒரு யூடியூப் சேனல் மூலிமா நம்ம வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருக்கணும். இல்லை யூடியூப்பில் நான் ஃபேஷனாக உள்ளே வரேன், பட் நான் இருந்தாலும் அதை சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஸோ எந்த வகையில் நீங்கள் இருந்தாலும் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து 15 தேதிக்கு மேலே இந்த சேனல்லாம் காலி, இதெல்லாம் காலி, அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த சேனல் தூக்கிடுவாங்க, இதெல்லாம் அவ்வளோதான் மொத்தமாக காலி பண்ணி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல யூடியூப் பாலிசி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யூடியூப் பாலிசி அப்படின்றது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது ஓன் கண்டென்ட் கிரியேட்டருக்காக வந்துட்டு உருவாக்கப்பட்டது தான் யூடியூப் பாலிசி. அதாவது யூடியூப்பே அதுக்கு தான். இப்போ எனக்கு என்ன தெரியும், அதை நான் பேசுகிறேன். இப்போ நான் வந்து யூடியூப் பற்றி தெரியுமா, இப்போ நான் பேசுகிறேன். இது என்னுடைய ஓன் கண்டென்ட். இதில் வேறு எதுவும் பெருசாக வரப்போகிறது கிடையாது. நான் போட்டிருக்க டிஷர்ட்டு, மைக்கு, ஸோ இந்த மாலை இதெல்லாம் தான் வரப்போகுது. இங்கே வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்துட்டு வரப்போகுது, அவ்வளவுதான். இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அது என்னுடைய கண்டென்ட்டில் 100% அப்படின்றது உள்ளே வருதா, இல்லை அது வந்து ஒரு 70% மாறுதா அப்படின்றத பொறுத்து இது நான் நடக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் மட்டுமே இருக்கிறேன், நான் மட்டும் ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா அது என்ன சம்மந்தப்பட்டது, நான் என்னுடைய ஓன், நான் 100% அப்படின்றத வெளிக்காட்டிகிட்டு இருக்கேன். நான் வேறு ஒரு நியூஸ் எடுத்து பேசுகிறேன். இப்போ மதன் கௌரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு நியூஸ் எடுத்து பேசுகிறார். இர்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவர் வந்துட்டு வ்ளாக் அப்படின்றது பண்ணுறாரு. பெரிய பெரிய நடிகர்களை கூப்பிட்டு வந்துட்டு அவர் வ்ளாக் அப்படின்றது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஃபேமிலி வ்ளாக் அப்படின்றது பண்ணுறாரு. சில டைம் சிக்கல்லையும் மாட்டிக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரிக்ஸு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே யூடியூப்பில் நம்ம எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பலூனை போட்டால் தண்ணியில் எப்படி மிதந்துக்கிட்டே இருக்குது, அது மாதிரி இருக்கணும். டக்குன்னு வந்துட்டு அதில் தண்ணி உள்ளே போய்ட்டு உள்ளே கீழெல்லாம் போயிடக்கூடாது, ஒரு கல் மாதிரி கீழே போயிடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் நான் அப்புறமா பேசிக்கலாம். நம்ம போக போக வந்துட்டு அதை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இது ஓகே, இதுதான் வந்துட்டு 100% உங்களுடையது. அப்போ ஒரு சிலர்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ரியாக்ட் பண்ணிலாம் வீடியோ போடுவாங்க. இப்போ படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறது அப்படின்றது வேறு. இப்போ ஒரு படம் வந்துட்டு இருக்குன்னா, இப்போ இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் படத்தை போட்டு பார்த்துட்டு சைடில் ஓடிட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு ரியாக்ட் வாவ் செம்ம சூப்பர் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்றுமே கிடையாது. இது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்துட்டு பணத்தை கொட்டி படம் எடுக்கிறாங்க. அதை ஜஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறத வச்சு இவங்க வந்துட்டு பணம் சம்பாரிச்சு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி. அண்ட் அதே போல் இது அதுக்காக மட்டுமா, இது சின்ன ஒரு வந்துட்டு ஒரு பொறாமைக்காக மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதை குறிப்பாக எடுத்துக்கணும்னா இது நமக்கு வந்துட்டு ஆடு கொடுக்குறாங்கல்ல, ரெவென்யூ அங்கேருந்து தான் வருது. இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு பனியன் கடை வச்சிருக்கிறாரு. நான் வந்து டிஷர்ட்டை பற்றி வந்துட்டு நான் எடுத்த டிஷர்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, இதனுடைய விலை வந்துட்டு 150 ரூபா, இதை நான் இங்கே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன மாதிரி ஆடு வரும்னா, என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாமே டிஷர்ட் வந்து பிடிச்சி வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்கில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னா இப்போ இந்த ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட ஆட்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஆடு கொடுக்குறவங்க அவங்க வந்துட்டு இங்கே யூடியூப்க்கு பணத்தை வந்து கட்டிடுவாங்க 100%. அதாவது ஒரு 100 ரூபா கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் என்ன செய்யும்னா 45 ரூபாய் அதை எடுத்துக்கும்.
இன்னும் 45 ரூபாய் இதை எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய 55 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த 55 ரூபா வாங்குறதுக்கு நீங்கள் ஒர்த்தா? அதே போல் இந்த ஆடு வருது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு வர்றவங்க நீ சரியான இடத்துல தான் எனக்கு ஆடு கொடுக்குறியா, இல்லை எவனோ ஒருத்தருக்கு நீ பாட்டுக்கு அப்படியே கொண்டு போய் ஆடை தள்ளி விட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது இங்கே ஆடு கொடுக்க வர்றவங்க நம்ம பணம் சம்பாதிக்கணும் தான் இதையே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த வெறும் படத்தை மட்டும் பார்த்து ரியாக்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அண்ட் அதே போல் இன்னும் வந்துட்டு நம்ம இன்டெப்த்தாக அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, நான் ஒரே தம்ப்ளைன் யூஸ் பண்ணிட்டேன், நான் ஒரே வீடியோ வந்துட்டு காப்பி பண்ணி போடுறேன், இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரே தம்ப்ளைன் அப்படின்றதுல பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி தான் ஓகே, நோ இஷ்யூ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் அதே போல் நீங்கள் ஒரே வீடியோவே எடுத்து ஆடியோவை எடுத்து போடுறீங்க, ஆடியோவில் வந்துட்டு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, இப்படி தொடர்ந்து நீங்கள் அதைத்தான் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இங்கே வந்துட்டு ஆட் கொடுக்க வரவங்களுக்கு ட்ரஸ்ட்னஸ் அப்படின்றது போயிடும். என்னடா ஒரே இதுவே போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஆடு வருதுன்னா அந்த ஆடு மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்கு வருமானம் அப்படின்றது வராது. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்றது அந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுவும் வந்துட்டு இதில் அடக்கம். நான் வந்துட்டு அந்த கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தெளிவாக சொன்னோன்னா கண்டிப்பாக யாருக்கும் புரியாதுங்க. அதனால தான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ அது மாதிரி போடக்கூடாது. நான் ஒரே தம்ப்ளைனு, ஒரே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன், ஒரே டிஸ்க்ளைமர், ஒரே வந்துட்டு டைட்டிலு அண்ட் அதே போல் குறிப்பாக ஒரே வீடியோ. இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் இல்லைங்களா, சிம்பிளாக புரியணும்னா இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன்ல, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன், இதை அப்படியே வந்துட்டு இன்னொரு வீடியோவை மாற்றுவேன். எப்படின்னா இந்த வீடியோ காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டுருவேன். டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணிவிடுவேன், டிஸ்க்ளைமர் காப்பி பண்ணிவிடுவேன், ஸோ வந்து டைட்டிலை காப்பி பண்ணிவிடுவேன், தம்ப்ளைனை காப்பி பண்ணி அப்படியே இன்னொன்று போட்டுருவேன். ஏன்னா இது என் கண்டென்ட் தானே, யார் எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்க போகிறா கிடையாது இல்லையா, அப்படி போட்டுருவேன். இந்த மாதிரி வந்துட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கே வந்துட்டு இதெல்லாம் பற்றி பேசக்குள்ள தான் தெரிய வந்துச்சு, ரிசர்ச் பண்ண கொஞ்சம் அதில் தான் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி போடுறது தான். ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு அந்த அவங்களுடைய பாலிசி, புது பாலிசின் படி வந்துட்டு இது வருங்க. இதை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று ஏஐ வச்சு, ஸோ இந்த ஏஐ அப்படின்றத வச்சு நிறைய பேர் நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஏஐ வச்சு நீங்கள் கண்டென்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணும், வீடியோவையும் ஏஐ க்ரியேட் பண்ணி கொடுக்கும், வாய்ஸ் ஓவரும் ஏஐ கொடுத்துரும், தம்ப்ளைனும் ஏஐ மேக் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த 4மே சேர்ந்து 25 100% இந்த 4மே எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ வருமானம் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இது இவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கிளைண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு வெறும் ஏஐயே பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ நீ எதுக்குப்பா, நானே ஒரு 10 பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு நாங்களே இந்த ஏஐயை வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறோமே ஒவ்வொரு விதமாக. அப்போ இண்டிவிஜுவல் அப்படின்றது பாதிக்கப்படுறாங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு இதை பற்றி தெரியுது அப்படின்றது வேறு. பட் இங்கே இருக்கிற இடத்துல வெறும் ஏஐ மட்டும் வச்சு இதை ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அதை கொடுத்து அதை பேச வைக்கிறது அப்படின்றது அது எப்படி இருக்கும்? அப்போ இண்டிவிஜுவலாக நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இத்தனை வருஷம் நான் வந்துட்டு அதனுடைய அனுபவம் அப்படின்றது என்ன ஆகுது? அதே தான் கிரியேட்டர் இருக்கும். இப்போ ஏஐ வச்சு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அது ரொம்ப ஒஸ்டாலாம் பட் இதே ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்குலாம் இருக்குது. இந்த மாதிரி கிரியேட்டர் பாதுகாப்புக்காகவும் வந்துட்டு இந்த அப்டேட்டிங் அப்படின்றது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்துட்டு இன்னும் ஒரு சிலர் அந்த வ்ளாக் போடுறவங்கள வந்து சொல்கிறது, ஸோ இதெல்லாம் என்னப்பா ஈஸியாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி போடுறாங்களே, இதெல்லாம் வந்துட்டு எப்படி இதுவும் தானே அந்த பாலிசிக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு அப்டேட்டும் அதுதான், சுலபமாக வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க, சுலபமாக வந்துட்டு குவாலிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அப்டேட் அப்படின்றது விட்டுருந்தாங்க. அந்த குவாலிட்டி அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஒரு மொபைலில் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ப்ரொஃபஷனல் கேமராவில் ஷூட் பண்ணுறீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ குவாலிட்டி அப்படின்றது இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம ஒரே வீடியோவை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஸோ வேறு கண்டென்ட் வேறு ஒருத்தவங்க யாராவது போட்டிருக்காங்க அப்படின்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணியும் அதில் வந்து ஃபேர் யூஸ் பாலிசி யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை அப்படியே எடுத்து இவங்க போட்டுருவாங்க, அதை அப்படியே எடுத்து பேஸ் பண்ணி இதில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் குவாலிட்டி அப்படின்றது வருது. ஸோ வந்து க்ரியேஷன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரியேஷன் குவாலிட்டி அப்படின்றது இதில் இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இந்த பாலிசி கீழே வரும். அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாலிசி நீங்கள் மீறுறீங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்துட்டு இந்த மானிட்டேஷன் அப்படின்றது கிடைக்காது, பணம் தரமாட்டோம், அதை வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான். பட்டு எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், யூடியூப் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அதை பற்றி 100% நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இதை பண்ணுவோம், இத்தனை வீடியோ போட்டால் இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது மெயினில் தான் வரும். அதாவது 3 ஸ்ட்ரைக் வந்தால் 4 ஸ்ட்ரைக் வந்தால் இந்த மாதிரி மெயினில் தான் வருமே தவிர மற்றபடிலாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்தந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த பாலிசி இதுக்காக தான் கொண்டு வந்தாங்களா, இந்த பாலிசி இதுக்காக தான் கொண்டு வந்தாங்களா அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.
ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, அந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி போடுறீங்க, அதுக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஆட் பண்ணுறீங்க. இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இடையில நான் பேசிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ நான் வேறு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா சைடில் போடுறேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த 3 விஷயம் இருக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 3 விஷயம் கிளிப்பை மட்டும் நான் கட் பண்ணி, நான் பாருங்கள் அந்த வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கிறேன், நான் அந்த வீடியோவில் இப்படி வந்திருக்குது, அந்த வீடியோவில் இதெல்லாம் பேசியிருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி எடுத்து போகிறேன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் அப்படியே டோட்டலாக 100% அதை தூக்கி அங்கே போடுறேன், 100% ஏஐ வச்சு பேசுகிறேன், 100% அடுத்தவங்களோட இதை எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னா தான் இது வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படுத்தும். அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஏதோ இன்றைக்கி நேற்று அப்படின்றது கிடையாது. இது பல வருடங்களாக யூடியூப் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓன் கிரியேட்டருக்கு வேல்யூ அப்படின்றது இங்கே அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த தடவை இதை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏஐயை வச்சு இவங்க விளையாடுற விளையாட்டுக்கு வந்துட்டு ஒரு அளவு இல்லாமலே போயிட்டுருக்குது. அதனால தான். ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு ஃபியர்னஸ், அதாவது ஒரு பயம் அப்படின்றது இல்லாமல் போயிருக்கும்னு நம்புகிறேன் நான். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓகே அப்பா பரவாயில்லப்பா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்குது அப்படின்ற ஒரு பெருமூச்சு விட்டிங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. யாராவது இந்த மாதிரி யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, யூடியூப்பில் நான் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இனி தொடர்ந்து எவ்ரிடே ஒரு வீடியோ யூடியூப் சம்மந்தப்பட்ட வரும். பாலிசி உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது புதுசாக பாலிசி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா, பாலிசி அப்டேட்டிங் அப்படின்றதுனா அது வரும். உங்களுக்கு டவுட் யூடியூப்பை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் எடுத்து அப்படியே ஒரு வீடியோ அப்படின்றது உருவாக்கி கொடுப்பேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன மாதிரியே உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா 8 வருஷத்தில் 6 வருஷம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு முழுக்க இதை பற்றி கற்றுக்கிறதுக்கே போச்சு. 6 வருஷம் எனக்கு லேர்னிங் அப்படின்றது இருக்குது. இந்த 6 வருஷம் லேர்னிங்கை 2 வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் மணி அப்படின்றது வந்து யூடியூப்பில் சம்பாரிச்சிட்ருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதெல்லாம் நீங்களும் உங்களுடைய சேனலில் கேளுங்க. ஏன்னா அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.